ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் லக்ஷ்மி பேசுகிறேன். நம்ம வந்து இது ஒரு வெரைட்டியான பேண்ட். ஓகேங்களா? என்ன கிளாத் இது? வெல்வெட் கிளாத். வெல்வெட் கிளாத். ஓகேங்களா? இந்த வெல்வெட் கிளாத் வந்து டாப் தைச்சிட்டாங்க. பேண்ட் எப்படி கட்டிங் பண்ணுறதுன்றது தெரியல. அதனால இங்கே பாருங்க, இது கரபாகம். ஓகேங்களா? இது கரபாகம். ஓகேங்களா? இது கரபாகம், இது ஃபோல்டிங். ஓகேங்களா? ஒரே ஃபோல்டிங் தான் போட்டிருக்கேன். இவ்வளோதான் இருக்கிறதே கிளாத்து. இது கிளாத் பார்த்தீங்கன்னா வந்து 1 மீட்டர் 32 சென்டிமீட்டர் தான் இருக்குது. ஓகேங்களா? இதில் வந்து நம்ம பேண்ட் தைக்கணும். எப்படி தைக்கிறது போட்டு பார்த்தோம், வரல. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுறோம் பாருங்க, இந்த ஃபோல்டிங் தான், இந்த ஃபோல்டிங். ஓகேங்களா? இருங்க, ஓகேங்களா? லாங்ல மேலே 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 லாங்ல இங்க பாருங்க, இந்த ஃபோல்டிங் தான், இந்த ஃபோல்டிங். ஓகேங்களா? இந்த இந்த ரெண்டு கால் தனித்தனியாக இருக்கும். இந்த சைடு வந்து நம்மளுக்கு கரபாகம் வருது. ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி தான் போட்டிருக்கோம். இந்த டிராயிங்கில் எப்படி இருந்தோ அதே மாதிரி தான் நம்ம போட்டிருக்கோம். 2 காலும் ஒன்றா கட் பண்ண முடியாது. ஓகேங்களா? இந்த ஃபோல்டிங்கில் ஒரு காலம், இந்த சைடில் பார்டரு 2 கால் தனித்தனியாக ஒரு 2 பீஸாக வரும். இது கால் ஒரே பீஸாக வரும். இந்த மாதிரி தனித்தனியாக தான் போட்டு மார்க் பண்ண வந்தது. இப்போ இது எப்படி பண்ணியிருக்கோம்னா, இந்த ஹைட். ஓகேங்களா? இங்கே பாருங்க, இந்த ஹைட், இதுலேருந்து அந்த ஹைட் வந்து, இந்த ஹைட் வந்து 42 இன்ச்சஸ் நமக்கு ரெடி பீஸில். 42 இன்ச்சஸ் ரெடி பீஸ்லனா +4 வச்சுக்கணும். +4 எதுக்கு வச்சுக்கணும்னா, இங்கே வந்து கால் மடிப்புக்கு கேன்வாஸ் வச்சு தைக்கணும். அங்கே 2 இன்ச்சஸும், இங்கே இடுப்பு நாடா வைக்கிறதுக்கோ எலாஸ்டிக் வைக்கிறதுக்கோ எக்ஸஸாக வந்து 2 இன்ச்சஸ் வைக்கணும். இங்கே 2 இன்ச்சஸும், மேலே இடுப்பாண்ட 2 இன்ச்சஸும், காலாண்ட கேன்வாஸ் 2 இன்ச்சஸும் வைக்கணும். ஓகேங்களா? இப்போ இங்கே 2, இங்கே 2 +4. ஓகேங்களா? ஹைட்லேருந்து +4 வச்சு நம்ம இந்த ஃபோல்டிங்கில் மார்க் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுறோம், இந்த அகலம். ஓகேங்களா? நம்மளுடைய அகலம் வந்து நம்ம 17 தான் ஸ்டார்டிங். ஓகேங்களா? நம்ம கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கிறாங்க அப்படின்னும் போது 20 வச்சுக்கலாம். இப்போ 20 வச்சுருக்கோங்க. இந்த ஃபோல்டிங்லேருந்து 20 வச்சுருக்கோம். ஓகேங்களா? இங்கே 20 வச்சோம், நமக்கு பத்தலை. அதனால் வந்து நம்ம 19 இன்ச்சஸ் வச்சோம். 19 வச்சுருக்கோம். ஓகேங்களா? இந்த அகலம் வந்து 19 வச்சுருக்கோம். இந்த ஹைட் எவ்வளோ வச்சுருக்கோம்னா, நம்ம வந்து கால் மிடில் ஜாயிண்ட் வந்து 9 இன்ச்சஸும், மேலே வந்து இடுப்பு பட்டி வந்து 9 இன்ச்சஸ். 9 18 இன்ச்சஸ் வருது. இல்லை கீழே வந்து எனக்கு வந்து 9 பத்தலை, 10 வேணும்னு சொன்னாங்க. அதனால வந்து இங்கே பாருங்கள், 9 + 1 10 வச்சுக்கணும். மேல் பட்டி வந்து 10ம், மேலே பட்டி வந்து 9ம், இந்த மிடில் ஜாயிண்ட் வந்து 10ம் வச்சு 19 இன்ச்சஸ் வச்சுருக்கேங்க. இந்த 19 இன்ச்சஸ் இங்கே பாருங்கள், இங்கே வைக்கணும். ஓகேங்களா? 19 இன்ச்சஸ் வச்சுட்டு இதில் வந்து 4 பாக்ஸ் போட்டுக்கணும். 4 பாக்ஸ் போட்டு நம்ம கால் எண்டில் வந்து இங்கே பாருங்கள், இங்கே கால் எண்டில் 6½ ஒரு மார்க்கிங், 7½ ஒரு மார்க்கிங். 6½ வந்து ஸ்டிச்சிங் வரும், 7½ வந்து கட்டிங் வரும். ஓகேங்களா? இங்கே 7½ வச்சுருக்கோம்னா இங்கே வந்து 8½ வைக்கணும். ஓகேங்களா? இங்கே 8½ வச்சு மார்க் பண்ணிவிட்டு, இங்கேருந்து 2 இன்ச்சஸில் மார்க் பண்ணி இதில் 8½ வைக்கணும். ஓகேங்களா? அங்கேருந்து ஒரு வி போடணும். இந்த வி எதுக்காக போடுறோம்னா, நம்ம இங்கே கேன்வாஸ் வைக்கணுங்க. இந்த கேன்வாஸ் வைக்கிற மெத்தட் உங்களுக்கு வீடியோவில் போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல கேன்வாஸ் வச்சு இதை ஃபோல்டிங் பண்ணி ஒரு ஸ்டிச் பண்ணி, அதுக்கப்புறம் இதுதாங்க எண்டு ஃபினிஷிங். ஓகேங்களா? இந்த அளவு தான். ஓகேங்களா? இதே மாதிரி இது என்ன மெத்தடில் நம்ம மார்க் பண்ணிக்கிறோமோ அதே மாதிரி இதில் மார்க் பண்ணணும். இதில் மார்க் பண்ணும்போது எப்படி மார்க் பண்ணோம்னா, இங்கே பாருங்கள், இந்த இடம் வந்து நம்ம ஜாயிண்ட் கொடுக்க போகிறோம். அதனால் 1/2 இன்ச் எக்ஸஸாக பண்ணிக்கணும். இங்கே வந்து 6½ + 1 இன்ச் 7½ மார்க் பண்ணுறோன்னா நம்ம ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸஸாக மார்க் பண்ணிக்கணும். இங்கேருந்து 7 + 8 அப்படி மார்க் பண்ணிக்கணும். இங்கே 8 வருதுன்னா இங்கே 9 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கணும். இங்கேருந்து 2 இன்ச்சஸ் மார்க் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் வி போட்டு அதில் ஜாயின் பண்ணிக்கணுங்க.
ஓகேங்களா? உங்களுக்கு புரியலன்னா ரிவைண்ட் பண்ணி பாருங்கள். நான் உங்களுக்கு ஃபோட்டோவும் போடுறேன். நான் ஃபோட்டோவும் போடுறேன்.